தமிழ் மக்களுக்கு வணக்கம். என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்? தேர்தல் முடிஞ்சிருச்சு. 4ஆம் தேதி நமக்கு வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு. வாக்கு எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னாக்க தீர்ப்பும் வந்துருச்சு. மக்கள் வந்து அவங்களுடைய தீர்ப்பு என்னன்னு கொடுத்துட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் ஆளும் கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அவங்க பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக திரண்ட அணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, அ விஜய் உடைய தமிழக வெற்றிக் கழகம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, நாம் தமிழர் கட்சி. இதுக்கப்புறம் வேறு சில சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருந்தன. பட் இதுதான் பிரதானமாக எதிர்த்து களமாடிய அணிகள்னு சொல்லலாம். இதில் நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் சீமான் உட்பட டெபாசிட் இழந்தார்கள் அப்படின்றதுனால அதை தனியாக வச்சுருவோம். அடுத்து தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உயர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 108 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. 108 தொகுதிகள் அப்படின்னா அதில் 2 தொகுதிகள், அதாவது பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்குலையும் பார்த்தீங்கன்னாக்க விஜய் வந்து அவர் போட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற நிலையில் அந்த 2 தொகுதிகளில் ஒரு தொகுதி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலும் கூட 108 இல்லை 107 இல்லை 108 இப்படியே சொல்லிக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னாக்கா 59 தொகுதிகள், அதாவது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மாற்றுக் கட்சியினரையும் சேர்த்து 59 தொகுதிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னாக்கா 47 தொகுதிகள், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகள், பாமக 4 தொகுதிகள் இப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் முறையே வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். அப்படின்ற நிலையில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆட்சி அமைப்பதற்கு யாரை அழைப்பது அப்படின்றது தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல தான் கேள்வி வருது. அதாவது மக்கள் பெருவாரியாக விஜய் தான் வேண்டும் என்று ஓட்டு போட்டார்களா என்றால், இங்கே விஜயோட ரசிகர்கள் இருப்பாங்க, விஜயோட அபிமானிகள் இருப்பாங்க, விஜய்க்கு வாக்களித்தவர்கள் இருப்பாங்க. அவங்க யாரையும் சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக நான் இதை சொல்லலை. பியூர்லி டெக்னிக்கல் ஏரியாவில் மட்டும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு 108 தொகுதிகள் தான் கிடைத்திருக்கிறது, பெரும்பான்மை கிடைக்கல. அதே சமயத்தில் அடுத்த கட்சியாக திமுகவை எதிர்த்து களமாடிய கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுகவுக்கு 47 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. அப்போ இந்த 108ம் இந்த 47ம் திமுகவுக்கு எதிராக கூட பாமகவுடைய அந்த 4 தொகுதிகளும் அந்த அந்த எண்ணிக்கை அப்படின்றது திமுகவுக்கு எதிராக விழுந்த எண்ணிக்கைகள். அப்போது நியாயமாக என்ன நடந்திருக்கணும்னா, மாற்று ஏற்பாடு, மாற்று அரசாங்கம் நடக்க வேண்டும் என்றால் விஜயால் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற சூழலில் தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய விஜய் யாருடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்றால் திமுக வேண்டாம் என்று மக்களிடம் சென்று ஓட்டுகளை பெற்று சீட்டுகளை பெற்ற அதிமுக பாமக இவங்களோட தான் அவர் ஆட்சி அமைச்சிருக்கணும். மாறாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கடிதம் எழுதுகிறார். எந்த கட்சிக்குன்னா காங்கிரஸ் கட்சிக்கு கடிதம் எழுதுகிறார். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கேட்டு அவர் கடிதம் எழுதுகிறார். காங்கிரஸ் கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 15 நாட்களுக்கு முன்னர், அதாவது நம்மளுடைய வாக்கு எண்ணிக்கை 23ஆம் தேதி, அப்போது நம்முடைய வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி, வாக்குப்பதிவு 23ஆம் தேதி, அப்போது இந்த பிரச்சாரம் ஓய்ந்தது எண்ணிக்கை 21ஆம் தேதி. 21ஆம் தேதி மாலை 22ஆம் தேதின்னு நினைக்கிறேன், மாலையில் பார்த்தீங்கன்னாக்க ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி, அவர் வந்து ஒரு வீடியோ, ஒரு காணொலியை வெளியிடுகிறார். ஸ்டாலின் முதலமைச்சராக தொடர்வதற்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு தெளிவாக அந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. அப்போது 22 ஏப்ரல் ஸ்டாலின் முதல்வராக தொடரட்டும் என்று நீங்கள் வாக்கு சேகரிப்பீர்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் 5 பேர்களை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், 5 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவீர்கள். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்க இந்த கூட்டணிக்கு 28 தொகுதிகள் வேணவே வேணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சி அதை வாங்குவீங்க. அதை வாங்கி அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ராஜ்யசபா சீட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கிப்பீங்க. இப்படி இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு
22ஆம் தேதி வரைக்கும் ஸ்டாலின் தொடரட்டும் என்று சொல்லிவிட்டு அதன் அடிப்படையில் வாக்குகளை பெற்று வென்றுவிட்டு ஓட்டு போட்டு இப்போ நாங்கள்லாம் ஓட்டு போட்டோம் பாருங்க. இந்த மை கூட இன்னும் அழியலை. இந்த ஓட்டு போட்ட மை கூட அழியறதுக்கு முன்னால் நீங்கள் துணிச்சலாக வந்து நாங்கள் ஸ்டாலின் வேண்டாம், ஸ்டாலின் ஒரு தீய சக்தி என்று சொன்ன விஜய் பக்கம் நாங்கள் போவோம் அப்படின்றது என்ன மாதிரியான அறம்? இது அறம் சார்ந்த செயலா? உள்ளபடியே நான் திமுக ஆதரவாளன் கிடையாது, நான் திமுகவுக்காக இங்கே பேசலை, நான் திமுக எதிர்க்கிறேன், எந்த அளவுக்கு எதிர்க்கிறேன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கேள்வி என்ன அப்படின்றத இங்கே உள் வாங்கிக்கணும். அது என்னன்னா, நீ யோகியர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாலே கூட்டணி போயிருக்கணும், விஜயோட கூட்டணி போயிருக்கணும், கூட்டணி வச்சிருக்கணும். அப்போ யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் தொடரட்டும் என்று சொல்லி வாக்குகளை பெற்று சீட்டுகளை பெற்று அதுக்கப்புறம் வந்து அதுவும் அந்த கட்சியினருடைய உழைப்பில் அந்த சீட்டுகளை பெற்று அதுக்கப்புறம் வந்து நாங்கள் விஜய் பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்றது கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம். இதை ஊடகத்தில் யாருமே பேசலை. எல்லாரும் பேசுறாங்க, இவங்க அவங்களோட சேருவாங்க, அவங்க இவங்களோட சேருவாங்க. யாரும் யாரோடையும் சேரலைங்க. கேள்வி ஒண்ணுதான், இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு ஆதரவு கொடுத்திருக்கின்ற நபர் யாருன்னா முதல் நபராக காங்கிரஸ் இருக்கிறது. இந்த காங்கிரஸ் திமுகவுடன் தான் இருந்தார்கள், விஜய்க்கு எதிராக இருந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த செல்வ பெருந்தகை 10-15 நாட்களுக்கு முன்னர் விஜய் யாரு அப்படின்னு கேட்டுட்டு அங்கே போய் வெக்கம் இல்லாமல் நிற்கிறார். இந்த வெக்கங்கட்டத்தனத்துக்கு நம்ம துணை போகணுமான்னா எண்ணிக்கை இருந்தால் போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. எண்ணிக்கை இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன்னா விஜயோட 108 அது கூட இந்த 5 அப்படின்னா 112-13, ஏன் 102-13 சொல்கிறேன்னா விஜய் ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணணும். ஸோ 112-13 தான் இருக்குது. உங்களுக்கு தேவை எவ்வளவு? 118. அப்போ தான் நீங்கள் பெரும்பான்மைக்கு வரீங்க. அப்போது அதற்கு கம்யூனிஸ்ட்க்கு எழுதுறீங்க, இவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும்னு. அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள்? ஸ்டாலின் தொடரட்டும் என்று சொல்லி வாக்கு பெற்று சீட்டு பெற்றாங்க. 2 நாளில் அவங்க மாறி வந்துடுவாங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க எப்படி போனாங்க? ஸ்டாலின் தொடரட்டும் என்று சொல்லி சீட்டுகளை பெற்றார்கள். அவங்க 2 நாளில் மாறி உங்ககிட்ட வந்துடுவாங்களா? அப்போ ஒரு உங்களால் தீய சக்தி என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கட்சி ஆட்சியில் தொடரட்டும் என்று சொல்லி வாக்குகளை பெற்று சீட்டுகளை பெற்றவர்களை வாக்கு எண்ணிக்கை முடிந்து 2 நாளில் உங்கள் பக்கம் வர வேண்டும் என்று நினைப்பது என்ன மாதிரியான அறம்? இது அரசியல் அறமா? இது ஒரு அறமற்ற செயல். உண்மையில் விஜய் என்ன செய்திருக்க வேண்டும்? உங்களுக்கு பிஜேபி கொள்கை எதிரி, பிஜேபி இல்லாமல் அதிமுக எங்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்க வாருங்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். ஏன்னா உங்ககிட்ட நம்பர் இல்லை, உங்ககிட்ட நம்பர் 308 தான். அப்போ 47 இடங்களை மக்கள் வந்து அதிமுக கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது அவர்களை அழைத்திருக்க வேண்டும். அப்படி அழைத்து அவர்கள் வரவில்லை என்று சொல்வார்கள் என்றால் அப்போ நீங்கள் சொல்கிறது சரி. இப்போ அதிமுக என்ன சொல்லிடுச்சு? நீங்கள் எங்களை மற்றும் பலர்னு சொல்லி நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவீங்க, எங்களை ஏளனப்படுத்துவீங்க, நாங்கள் ஏன் உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும்? அதனால் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது என்கிற நிலையை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க உறுதிப்பட சொல்லிவிட்டு அவங்களுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் அவங்க இப்போ பாண்டிச்சேரிக்கு ரிசார்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எம்எல்ஏக்களை அவங்க பாதுகாக்கணும். அவங்க எம்எல்ஏக்களை நீங்கள் செங்கோட்டையன் போன்றவர்களை வைத்து அங்கிருந்து எடுக்க பார்க்குறீங்க அப்படின்றதுனால தான். இதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம், வேலுமணி இவர்கள் எல்லோரும் எதிர்த்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். மீடியாவில் கிளப்பி விடுறது, மீடியாவில் என்ன கதையை வேணாலும் கிளப்பி விடலாம். சிவி சண்முகம் பற்றி அவரை பற்றி அறிந்தவர்கள், இன்னும் சொல்லணுன்னாக்க நல்லா அவரோட பழகிய காரணத்தினால சொல்கிறேன். அவரெல்லாம் வந்து அதிமுகன்றது அவருடைய ரத்தம். அவருடைய தந்தை காலத்திலேருந்து அவையெல்லாம் அதிமுகனா அது அதை தவிர்த்து வேற எந்த சிந்தனையுமே அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் போர்க்கொடி தூக்கி கட்சியில் பிரச்சனையை கொண்டு வந்து, கட்சியில் குழப்பத்தை கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களை போன்ற முட்டாள் யாரும் இருக்க முடியாது. அப்போ மீடியாவில் இதையெல்லாம் கிளப்பி விடுறது. அவங்க தெளிவாக அவங்களுடைய எம்எல்ஏக்களை பாதுகாப்பது எப்படி அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க. அதற்கான முழு அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது.
எங்களுக்கு 47 இடங்களை கொடுத்துருக்காங்க மக்கள். நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கேட்டு நாங்கள் போய் மக்கள்கிட்ட போய் நிற்கலை. நாங்கள் ஸ்டாலினுக்கு ஆதரவு கேட்டு மக்கள்கிட்ட போய் நிற்கலை. நாங்கள் எங்கள் தலைவர் எடப்பாடியாரை நீங்கள் முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று மக்கள்கிட்ட போய் நின்னோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வயது 71 வயதிலும் பார்த்தீங்கன்னாக்க 234 தொகுதிகளிலும் 6 மாதங்கள் கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் 2 முறை பிரச்சாரம் செய்து மக்களிடம் வாக்கு சேகரித்தார். மக்கள் என்ன அங்கீகாரம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம். அதற்கு நாம் தலை வணங்குகிறோம். அதே சமயத்தில் எங்களுடைய எம்எல்ஏக்களை பாதுகாப்பது என்பது எங்களுடைய உரிமை. அதை நாங்கள் செய்கிறோம். உங்களுடைய எம்எல்ஏக்களை பாதுகாப்பது எப்படி உங்கள் உரிமையோ, எப்படி மகாபலிபுரத்தில் நீங்கள் ஒரு ரிசார்ட்டில் அவங்கள வச்சுருக்கீங்களோ, அதே போல் எங்களுடைய எம்எல்ஏக்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். இதில் என்ன பிரச்சனை வர முடியும்? இதில் எப்படி நீங்கள் மற்றவங்களை குறை சொல்ல முடியும்? இப்போ ஸ்டாலின் சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெளிவாக? இங்கே பாருங்க, விஜய் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் எந்த தடங்களும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஆதரவு தரப்போகிறது இல்லை, எங்கள் எம்எல்ஏக்கள் அங்கே நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஆட்சி அமைங்க. உங்ககிட்ட எண்ணிக்கை இல்லை. எண்ணிக்கை இல்லாத போது ஆளுநர் உங்களை என்டர்டெயின் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டார். ஏன்னா அங்கே அறுதி பெரும்பான்மை என்பது அவசியம், எண்ணிக்கை என்பது அவசியம். அந்த எண்ணிக்கை என்பது உங்களிடம் இல்லை. இப்போ அந்த எண்ணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்றால் திமுக தரப்பிலிருந்து நீங்கள் ஆட்களை பிடித்து தான் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற நிலை இருக்குது. அப்போ இது அரசியல் அறமற்ற செயல் என்கிற நிலையில் நீங்கள் அரசியல் அறம் மற்றவர்களெல்லாம் கடைபிடிக்கணும்னோ அல்ல மற்றவர்கள் அரசியலே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தார்மீக உரிமையை இழக்கிறீர்கள். இவ்வளோதான் மேட்ரு. இதைத்தான் ஆளுநர் தெளிவுபடுத்திட்டார். பாருங்க, 113 இருக்குன்றீங்க. அதில் செஞ்ச தவறு என்ன அப்படின்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதாவது தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பது என்பது மரபு. மரபு என்பது வேற, சட்டம் என்பது வேற. அப்போ இந்த மரபை அவர் கடைபிடிக்க வேண்டுமா என்றால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இங்கே அவர் 3 விதமாக அதை பார்க்கணும். தேர்தலுக்கு முந்தைய அந்த கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைகிறதா, இல்லை இந்த தனிப்பெரும் கட்சியால் அமைக்க முடியுமா என்றால், தனிப்பெரும் கட்சிக்கு இந்த நம்பர்களை எங்கிருந்து எடுப்பார்கள் என்பதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றால் அவர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் அதிகாரப்பூர்வமாக அவர் பதிவு செய்கிறார். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் நிறைய கேஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜி பரமேஸ்வரா அப்படின்னு கர்நாடகாவில் எடியூரப்பா ஆட்சி கோரிய போது அந்த வழக்காக இருக்கட்டும், ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிராவில் அவசர கதியில் ஆளுநர் செய்து விட்டார் அப்படின்னு வந்த விமர்சனமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கேஸுகள் இருக்குது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது கூடுதல் கவனத்துடன் தானே ஆளுநர்கள் இதை அணுகுவார்கள். எடுப்பில் கூப்பிட்டு நீ ஆட்சி அமைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படின்றதை தான் இந்த ஆளுநரும் கடைபிடித்திருக்கிறார். சட்டப்படி அவர் சரியாகவே செயல்பட்டிருக்கிறார். அப்படின்ற நிலையில் இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, அவர் நழுவ விட்ட வாய்ப்பு என்று நான் எதை பார்க்குறேன்னா, அவர் நியாயமாக அதிமுகவை அணுகி இருக்க வேண்டும். என் கொள்கை எதிரி பாஜக, அதை விட்டுட்டு வாங்க, நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு சிரமமான ஆட்சி அமைந்திருக்கும். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. மாறாக திமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தொடரட்டும் என்று வாக்குகளை பெற்று சீட்டுகளை பெற்றவர்களே அவர் பறிக்க முயற்சித்தார். அப்படின்றதான் இன்னைக்கு அவருக்கு ஒரு நெருக்கடியாக வந்து முடிந்திருக்கிறது. இந்த நெருக்கடியிலிருந்து அவர் எப்படி வெளியே வரப்போகிறார் என்பது நமக்கு தெரியாது. அவருடைய அரசியல் யார் அவருக்கு அறிவுரைகள் சொல்கிறார்களோ அவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம விஜய் ஆட்சி அமைப்பதை எந்த இடத்தும் தடுக்கல, தடங்கள் ஏற்படுத்தல. உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னா நிரூபிச்சுட்டு தாராளமா ஆட்சி அமைங்க. எங்களுடைய எம்எல்ஏக்களை பாதுகாப்பது என்பது எங்களுடைய உரிமை, அதை நாங்கள் செய்கிறோம் என்பது மட்டும்தான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. என்றைக்குமே தமிழகத்திற்கு என்ன நன்மையோ அதை மட்டும்தான் அதிமுக செய்யும், அதை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுப்பார் என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.